இப்பொழுது நாங்க பார்க்க போறது 12வது நுண்ணறிவு பயிற்சித்தாள்ல 3ஆம் பக்கத்து வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். 12வது வினாவை பாருங்கோ. ஒரு 3 நிரையும் 5 நிரல்களும் உள்ள ஒரு அடைப்பு தரப்பட்டு அதுல சிலது நிலத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 2ல் 5 ஒரு இலக்க எண்கள் தரப்பட்டிருக்குது. இதை தந்துவிட்டு ஒரு 1ல் உள்ள கட்ட வலையமைப்பில் ஒரு 2ல் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க 4 இலக்க 3 இலக்க எண்களை இடமிருந்து வலமாக எழுதினால் 4வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் எண் யாது என்று கேட்கப்படுது. அப்ப இதுல 3 நிரைகள் இருக்கிறது. அதுல முதலாவது நிரையில 5 இலக்க எண், அதாவது பெறுமதி கூடினது. அடுத்தது 4, 2வது நிரையில 4 இலக்க எண் பெறுமதி கூடியது. 3வது நிரையில 3 இலக்க எண் பெறுமதி கூடியது. அப்ப பெறுமதி கூடினது என்றால் எங்களுக்கு தெரியும் இறங்கு வரிசையில எழுத வேண்டும். இப்ப நாங்க இந்த அடைப்பில இருக்கிற எண்கள்ல இருந்து இறங்கு வரிசையில் எழுதுவோமாக இருந்தால் மிகப்பெரிய எண் 8 இடமிருந்து வலுவாகத்தான் எழுதணும். 8, 6, 4, 3, 2. இனி அடுத்தது 4 இலக்கம் என்றால் நாங்கள் அதுல 8 அடுத்து கீழே 6, 4, 3 என எழுத வேண்டும். அடுத்தது 3 இலக்கம் மட்டுமென்றால் நிச்சயமாக 8, 6, 4 இப்படியாக எழுத வேண்டும். இப்ப கேள்வி என்ன, இந்த மாதிரி எழுதினால் 4வது நிரல் எது என்று பார்த்தால் இது முதலாவது நிரல், இது 2வது, இது 3வது, இதுதான் 4வது நிரல். இதுல உள்ள எண்ண விடையாக கேட்டிருக்க. அப்ப 344. இனி நாங்கள் 13வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்ப்போம். இந்த 13வது வினா உங்களுடைய நுண்ணறிவை ஆய்வு செய்வதற்கு மிக உகந்த வினாவாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாதிரி வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்கிறது ஓரளவு, அதாவது நுண்ணறிவோட நுட்பமாக பார்க்கிற பிள்ளைக்குத்தான் சாதகமாக அமையும். இங்க பாருங்கோ, இதுல 3 தராசுகள் தந்திருக்கு. முதல் தராசுல 10 கிலோகிராமுக்குரிய வடிவங்களும், 2வதில் 7 கிலோகிராமுக்குரியதும், 3வதிலும் 10 கிலோகிராமுக்கு வடிவங்களும் தரப்பட்டிருக்கு. வெவ்வேறு வடிவங்கள் தந்திருக்கு. முதல்ல 2 சதுரம் ஒரு முக்கோணம், அடுத்தது ஒரு வட்டம் 2 முக்கோணம், அடுத்தது ஒரு சதுரம் 2 வட்டம். அதை தந்துவிட்டு அந்த அடைப்புகள்ல, அதாவது அந்த தராசுகள்ல உள்ள வடிவங்களை வைத்துக் கொண்டு கேட்கப்படுகின்றது, மேலுள்ள தராசுகள் காட்ட நிறைகளின் படி கீழுள்ள தராசு காட்ட வேண்டிய நிறை யாது? அந்த மேல உள்ள தராசுல உள்ள பொருட்கள்ல இங்க ஒவ்வொரு பொருள் இருக்கின்றது. முக்கோணம் இருக்கின்றது, சதுரம் இருக்கின்றது, வட்டம் இருக்கின்றது. அப்ப நாங்க இதை ஒப்பிட்டு கணித்துத்தான் விட சொல்லுவாங்க. ஆனா ஒப்பிட்டு கணிக்கிறதுக்கு இதுல நாங்கள் 3 வடிவங்களின் தனித்தனி நிறையை கண்டு அதை கூட்டி போட வேண்டி இருக்கும். அப்ப தனித்தனி நிறையை காண்பதற்கு எந்த ஒரு வழியும் எங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்க கணித்து பார்த்தா தெரியும். இருந்தால் முதல்ல 2 சதுரம் ஒரு முக்கோணம், அடுத்ததுல ஒரு வட்டம் 2 முக்கோணம். அப்ப அதை இதோட கம்பேர் பண்ண முடியாது. அடுத்தது ஒரு சதுரம் 2 வட்டம். அப்போ ஒன்றோடு ஒன்று ஒத்து வரக்கூடியதாக இல்லை ஏதாவது கணிப்பு செய்து காண்றதுக்கு. அப்ப கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிற பிள்ளைக்குத்தான் இங்க தெளிவாகும். இங்க பாருங்கோ, இங்க 2 சதுரம் இருக்கின்றது, அதே நேரம் இங்க 2 முக்கோணம் இருக்கின்றது, இங்க 2 வட்டம் இருக்கின்றது. அப்ப தவிரண்டாக இருக்கின்றது. இனி நாங்கள் பார்த்தால் அடுத்ததுல இந்த முக்கோணம், வட்டம், சதுரம் என்ற தனித்தனியாக இருக்கின்றது.
அப்ப இது ஒப்பிட்டு நாங்கள் எல்லாவற்றையும் பார்ப்போமாக இருந்தால் இதுல மொத்தம் 3 சதுரங்கள் இருக்கின்றது, 3 முக்கோணங்கள் இருக்கின்றது, 3 வட்டங்கள் இருக்கின்றது. அப்போ இந்த 3 தராசுல உள்ள நிறைகளையும் கூட்டி 3ஆல வகுத்தால் விடைக்குரிய தராசுக்குரிய நிறை பொருத்தமாக இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த நுட்பம் விளங்கி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதுல சதுரம் 3 தரம் இருக்கின்றது, இது உட்பட. அதே போல வட்டம் முக்கோணம் 3 தரம் இருக்கின்றது, இது உட்பட. அதே போல நாங்கள் அடுத்த வடிவத்தை பார்ப்போம். அடுத்த வடிவம் வட்டம் 3 தரம் இருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு பொருளையும் மும்மூன்றாக உள்ளதின்ற நிறைதான் இந்த 3 நிறைகளும். அதே போலவு 10 கிலோகிராம், 7 கிலோகிராம், பிறகு 10 கிலோகிராம், எல்லாவற்றையும் கூட 27 கிலோகிராம் வருகின்றது. இது நாங்கள் 3ஆல வகுத்தால் விடை 9 கிலோகிராம் கிடைக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை இது 9 கிலோகிராம். ஏன் இதை போல 3 தலைமைகள் பெருக்கப்பட்ட தொகைதான் 27 கிலோகிராம் என்பதை உங்களால ஊகித்துக் கொள்ள முடியும். அப்ப இப்ப நாங்க இதுல ஒன்று கணித்து விடை காணவில்லை, கண்ணால பார்த்து எண்ணிக்கைகள் கருத்தில் கொண்டு விடை கண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது நான் 14வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். கவனிங்கோ. நாங்கள் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறது அத்தனையுமே நுண்ணறிவு சார்ந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். இப்ப 14வது கேள்வி, தந்தையிடம் தாயாரை விட 500 ரூபாய் கூடுதலாக இருந்தது. அப்ப இது நாங்க தரவுகளாக சொல்றதா இருந்தால், தாயிடம் எக்ஸளவு பணம் இருந்தால் தாயிடம் இருக்கின்ற பணத்தை நாங்கள் ஒரு கணிப்பாக எக்ஸ் அளவு என கருதுவோமாக இருந்தால், தந்தையிடம் இருப்பது எக்ஸக 500. ஏன் தாயிடம் இருப்பதை விட 500 ரூபாய் அதிகமாக இருந்தது. தந்தை தாயாரிடம் 100 ரூபாவை வாங்கிக் கொண்டு தன்னிடம் அதிகமாக இருந்த ரூபாய் 500ஐயும் தாயாருக்கு கொடுத்தார். அப்பா அம்மாட்ட இருந்த 100 ரூபாவை வாங்கி கொண்டு அவர்கிட்ட மேலதிகமாக இருந்த 500ஐயும் அம்மாவிடம் கொடுத்தார் என்பதுதான் இங்கே கணிப்பு. தற்போது தாயாரிடம் தந்தையை விட எவ்வளவு பணத்தொகை கூடுதலாக உள்ளது, அதிகமாக உள்ளது. இப்ப எங்களுக்கு எக்ஸில இருந்து மைனஸ் போட்டு எல்லாம் கழிக்கிறத விட தாயாரிடம் எக்ஸளவு பணம் தான் இருக்குது. அதுல எக்ஸ் 100 என்ற கணிப்புகளை கொள்ளாம தந்தை கொடுத்த 400ல 100 குறைத்து விட்டோமாக இருந்தால், தந்தை தாக்கி கொடுத்தது 400. அப்ப தந்தையிடம் இப்ப 400 இழக்கப்பட்டிருந்தால் தந்தையிடம் இருப்பது 100. அப்ப தந்தையிடம் இருப்பது எக்ஸக 100, தாயிடம் இருப்பது எக்ஸக 400 என்பது புலனாகின்றது. இப்ப கேள்வி என்ன, தந்தையை விட தாய் எவ்வளவு அதிகமாக வைத்திருக்கின்றார். இப்ப இது எக்ஸக 100, இது தாயிடம் எக்ஸக 400. அப்ப நாங்க இந்த 400ஐயும் 100ஐயும் கழித்தாலே போதும், எக்ஸ கவனிக்க தேவையில்லை. 400ல 100 போனால் வித்தியாசம் 300 என்பது விடையாகும். அப்ப எவ்வளவு தாயிடம் இப்ப அதிகம் இருக்கின்றால் 300 ரூபாய் தந்தையை விட. அப்ப இதை கணிக்கிற இயல்பை நீங்க புரிந்து கொள்றதான் இதுல உள்ள சூட்சுமம். கேள்வி கஷ்டம் அல்ல, நீங்கள் ஆர்வமாக இருந்தால் விளங்கிக் கொள்ள முடியும். சரி, அடுத்த வினா 15வது வினா, கோலத்துக்கு ஏற்ப வெற்றடிப்புக்கு பொருத்தமான எண்ணை எழுதுக. இங்கே எண்கோலம் தொடர் இலக்கமாக, ஓர் இலக்க எண்கள்ல தொடர் இலக்கம் என்பது 0 to 9 வரைக்கும். அந்த தொடர் இலக்கம் இடையில 7, 8, 9 என இருக்கின்றது. அடுத்த எண் இந்த முதலன் 6 7, 8 இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இங்க விளங்குறது என்ன, இதிலே 6 வருது, இந்த 9 இல்லாமல் போகுது.
அப்ப அடுத்ததுல இதுல 5 வந்து இந்த 8 இல்லாமல் போனால் 5 6 7. அப்ப அதுக்கடுத்த வெற்றிடத்துக்கு இதுல 5 இல்லாம போய் 4 வந்தால் 4 4 5 6. உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப அடுத்ததுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல 4 இல்லாமல் வந்தால் 3 4 5 4 5 அடுத்ததாக வருது 3 4 5. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். அப்ப வினாவுக்கான விடை 456. வெற்றி அழைப்பில் வர வேண்டியது 456. அடுத்தது, ஒரு பிள்ளையின் தந்தையார் அவரது 46 வயதில் புனித யாத்திரை சென்றார். அப்போ ஒரு தந்தையார், அப்பா புனித யாத்திரை போகின்றார். ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு போறது புனித யாத்திரையாக கருதப்படும். அப்போது அப்பிள்ளையின் வயது 8 வருடங்கள். அப்ப பிள்ளைக்கு 8 வருடங்களாக இருக்கின்ற போது தந்தைக்கு 46 வருடங்களாக இருக்கின்றது. அப்ப அவர் புனித யாத்திரை சென்றார். அவரது தாயார், அதாவது அப்பொழுது அப்பிள்ளையின் வயது 8 வருடங்கள், தாயார் அவரது 48வது வயதில் புனித யாத்திரை சென்றார். தாயார் 48 வயதிலே புனித யாத்திரை சென்றார். அப்பொழுது அப்பிள்ளையின் வயது 16. அப்படி என்று சொன்ன எங்களுக்கு தெரிகின்றது 8 வருடங்களுக்கு பிறகு. அப்பா புனித யாத்திரை போய் 8 வருடங்களுக்கு பிறகுதான் தாயார் புனித யாத்திரை செல்கின்றார். அப்ப தாயார் புனித யாத்திரை செய்கின்ற போது, எனவே தந்தையுடைய தாயார் இத்தனை வருடங்கள் இளையவர் என்பது கேள்வி. அப்ப இந்த 46 8 வருடங்கள் அதிகரித்திருக்கும் தந்தையின் வயது. அப்ப தந்தையின் வயது 54 இருக்கும், தாயின் வயது 48 இருக்கும். அப்ப அவர்கள் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் 6 வருடங்களாக இருக்கும். எப்படி 54 48 கழிப்பதன் மூலம் இதற்கு விடையே நாங்கள் அணுகினோம்.